ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்கேன். யார் யார் போறோம்னா, நானும் தனுஷியும் மட்டும்தான் போறோம். என்னோட ஹஸ்பண்டும் தர்ஷனும் காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நானும் தனுஷியும் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு ஸ்கூட்டிலே தான் போக போறோம். ஆல்ரெடி டயர் வேற தேஞ்சு போயிருக்கு. எங்கேயாச்சும் பஞ்சர் ஆயிடுமோன்னு வேற பயத்தோடயே இருக்கேன். அதனால இன்னைக்கு பொறுமையா தான் போக போறோம். எப்பவுமே நம்ம பொறுமையா தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் டயர் கண்டிஷன் சரியில்லை. அதனால மேடு பள்ளத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா தான் ஓட்டிட்டு போகணும். அம்மா கால் பண்ணி மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு, பசங்களை கூட்டிட்டு வா, சீம்பால் கறந்து தரேன் எடுத்துட்டு போ அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பால் 1 லிட்டர் வாங்கி வைக்கிறேன், எடுத்துட்டு போகலாம். நிறைய நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலே எலுமிச்சம்பழம், முருங்கைக்காய், பால், தயிர்னு எல்லாமே கொண்டு வருவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கொண்டு வரதுக்காக ஊருக்கு கிளம்பியிருக்கேன். பசங்களையும் அம்மா கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும், நம்ம வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு கிளம்பியாச்சு. இப்பெல்லாம் எங்க போகணும்னாலும் வண்டியிலே தான் போயிட்டு வண்டியிலே தான் வருது. பஸ் எல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை. ரொம்ப லாங்கா போகணும்னா கண்டிப்பா பஸ்ல தான் போகணும். பாண்டிச்சேரி, சென்னை இந்த மாதிரி லாங் டிராவல் எல்லாம் இருந்துச்சுன்னா பஸ்ல தான் போவோம். இந்த மாதிரி ஸ்கூட்டில போக மாட்டோம். என்கிட்ட 2 வீலர் இல்லாதப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பையெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து போகணும், லிஃப்ட் கேட்டு போகணும். டைமுக்கு பஸ் இருக்காது. அந்த டைம்ல நிக்கிற மாதிரி இருக்கும். 1/2 hour 1 hourலாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சேத்துதப்பு கிட்டத்தட்ட வந்துட்டேன். சேத்துதப்பு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, கூட்டுரோடு சக்கரால இருக்கு, சுகர் ஃபேக்டரி. இதுக்குள்ள நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த சக்கரை ஆலைக்கு நான் போனதே கிடையாதுங்க. இப்ப நம்ம ஊர் வந்தாச்சு, கத்தாழை. அம்மா வீட்டுக்கு போறேன்னு காலையில இருந்து ஒரே சந்தோஷம் தான். இப்ப ஊர் உள்ள வந்தாச்சு. எங்க ஊர் பாருங்க, பாக்குறதுக்கு எப்பயுமே அழகா இருக்கும், பச்சை பசுமையா சூப்பரா இருக்கும். இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ரித்திக், ரிதீஷ், டாமி எல்லாருமே வந்து எங்களை வரவேற்கிறதுக்காக முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டிருந்துச்சு. போய் கண்ணுக்குட்டியை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமேன்ட்டு போய் பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலை தான் வெளியில வரணும். இந்த எங்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலு தான் வெளியில வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில இழுத்தோம் அப்படின்னு வந்து அம்மா நேத்தியே சொல்லியிருந்தாங்க. அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இனிமேல் எப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாலும் பால் தயிருக்கு பஞ்சம் கிடையாது. இங்க இருந்து இனிமே பால் தயிர் எடுத்துட்டு போகலாம். அம்மா வந்து எப்பயுமே எனக்கு வந்து ஸ்டோர்ல தான் வாங்கி கொடுத்து விடுவாங்க. 1 லிட்டர் வந்து பாட்டில்ல நான் எடுத்துட்டு போவோம் பாருங்க. அது எல்லாமே வந்து காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. நான் ஊருக்கு வரேன்னு நாளே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா மறுநாள் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் போய் வாங்கி வச்சிருவாங்க 1 லிட்டர். அதை எடுத்துட்டு வந்து தான் நான் பால் வந்து தயிர் போட்டு வச்சுப்பேன். இப்ப சாப்பிட்றதுக்காக கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக தோசை, சாம்பார் வந்து இப்ப தனிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் தோசை, காலையிலேயே அம்மா வந்து மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. எல்லாமே கெண்டை மீன், ஜிலேபி மீன் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. அம்மா எப்ப மீன் குழம்பு வச்சாலுமே சூப்பரா இருக்குங்க. இப்ப மீன் குழம்பு தான் நான் வந்து தோசைக்கு ஊத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில சாப்பாடு வந்து தோசை, மீன் குழம்பு. நெக்ஸ்ட் இன்னும் மீன் வறுக்கல, மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மீன் வறுக்க போறாங்க. நானும் அப்படியே தோசையில மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்தா தானே நமக்கு வந்து ஒரு வியூ நல்லா இருக்கும்ட்டு தென்னை மரத்துக்கு அடியில வந்தாச்சு. அம்மா இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன். அக்கா வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாஷிங் மிஷின்ல துணி போட்டு விட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டே பசங்களை கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டுல தங்கிட்டாங்க. இப்போ காலையில இருந்து ரொட்டீன் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா வந்து இப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அம்மா வந்து இங்க தென்னை மரம் வச்சிருக்கிறதுனால இங்கே தென்னை மரத்துல இருக்கிற மட்டையெல்லாம் வெட்டி போட்டு அதுல எடுத்து தொடப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அம்மா கிட்ட நிறைய பேர் தொடப்பம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அதனாலே நிறைய தொடப்பம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து வேப்பங்கொட்டெல்லாம் பொறுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து தொடர்ந்து லைவா வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 வாழைத்தார் காய்ச்சிருக்கு பாருங்க. 1 2 அங்க 1 3 வாழைத்தார் இருக்கு. அடுத்து கொய்யா பழம் நிறையா இருக்கு. சூப்பராக இருக்கு பழம். ஆல்ரெடி போன டைமே நான் வந்து vlog கொடுத்துருந்தேன், கொய்யா பழம் அறுவடை பண்ணது. இங்கே பாருங்க, கீழேயே பழத்தை பாருங்க. வாவ், என்னைக்கே அறுவடை பண்றோம். இங்கேயே இருக்கு. அந்த பக்கம் போனாதான் எடுக்க முடியும். எல்லாமே பழம், எல்லாமே மரத்துல இருக்கு. நம்ம இன்னைக்கு பறிச்சு சாப்பிட்றோம். இங்க ஒரு வாழைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த வாழைக்காய் பச்சி போடலாம்ல சசியா? சூப்பரா இருக்கு. இந்த வாழைக்காய் போகும்போது பறிச்சுட்டு போயிட்டு நம்ம பச்சி போட்டு சாப்பிட்றோம். பெருசா இருக்கு நல்லா. கீழே விழுந்துடாது அக்கா, கீழே விழுந்துருவீங்களாம் ரித்திக்கு சொல்றான்.
தனுஷி அங்கே பாரு வாழைக்காய் பாரு பாத்தியா தா கீழே பாரு எங்க ஆயா வீட்டுல வாழைக்காய் வளைஞ்சிருக்கு பஜ்ஜி போட்டுடலாமா போட்டுடலாம் இதுல ஒரு 3 சீப்பு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு வாவ் சூப்பரா இருக்கு இன்னும் பெருசா இருந்தா சூப்பரா இருக்கும் நல்லா பெருசா போட்டுருக்கு போகும்போது பறிச்சுட்டு போகலாம் கொய்யாப்பழம் எங்க இருக்குன்னு பாரு இந்த பாத்திரத்தை இங்க கொண்டு வந்து போட்டது யாரு ரித்திகா ரித்திகா மரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க உட்கார்ந்து இருக்கியா கொய்யாப்பழம் எங்க இருக்குன்னு பாருங்க இங்க ஆல்ரெடி நம்ம அறுவடை பண்ணிருந்தோம் கொய்யாப்பழம் இல்லையாட்டுக்கு உங்களுக்கு எங்க போனாலும் மரம் ஏற வேலை தான் ஃபுல்லா நெல்லு இது என்ன நெல்லு குண்டு நெல்லா தீப்பிட்டியான்னு தெரியலையே அரிக்கிற நெல்லு சித்தி நீங்க மட்டும் சாப்பிட்டா நீங்க அரிச்சு அரிஞ்சிருவீங்க அப்புறம் மம்மி நாங்க மருதாணி வைக்க போறோம் அங்க பிக்க போறோம் மருதாணி வைக்க போறோம் மருதாணி செடி பாருங்க இதுல தான் இப்போ வந்து மருதாணி பறிக்க போறாங்க என்னடா வித்த கட்டுறான் மாங்கன்னுடா சின்ன கண்ணுடா ரித்தீஷ் இறங்குடா ரித்திஷ் நேம் வேற மாத்தி மாத்தி கூப்பிடுறதா இருக்கு உன் பேர் தான் ரித்திகா இறங்கிட்டான் என்ன செய்யறான் மேல இது வரைக்கும் ஒரு கொய்யா பழம் பறிச்சிருக்கீங்களா நீங்க மட்டும்தான் ஏறீங்களா நானும் ஏறுவேன் கீழே இறங்கு ரித்திஷ் நீ வாளுங்கிறா தன்சி உன்னை வாளுங்கிறா இவன் சரி இறங்குங்க இறங்கு 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 எல்லாரும் இறங்கு நானும் வேற குரங்கு மாதிரி ஏறிக்கிறேன் போங்க பார்த்தாச்சு பார்த்தாச்சு போ போ போங்க சாப்பிட்டு வந்து பறிக்கலாம் போங்க நம்ம சாப்பிட்டோம் இவனுங்க என்ன சாப்பிடலையே போடா டைம் 11 ஆகுது போய் சாப்பிடு போ அப்புறம் வந்து பறிச்சிக்கலாம் போங்க வெயில் பயங்கரமா இருக்கு ஸ்வேதா இப்போ தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுடு காரம் கம்மியாக தான் இருக்கு பொறுமையாக 3 தடவை தலைமையில் ஊற்றி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கண்ணு தான் கட்டணும் இரு கண்ணை தர இரு இன்னும் கொஞ்சம் ஊத்துறியே கண்ணு உள்ளே போகல இந்த கண்ணை தர சரி கண்ணை தர ஒன்றுமே இல்லையா இரு இரு ஒன்றும் இல்லை இரு எங்க சித்திய பாக்கல சித்தி பாரு எங்கயாவது திறக்கிறியா நீ
இரு, இன்னும் ஒண்ணு இருக்கு. எங்க ஓடுற 3 கண்ணு. ஸ்வேதா ஓட்டா ரித்திக்கு பாருங்க. கண்ணை துரடி. ஏய் கண்ணு சரியா போயிடுச்சு. எங்க வர வெயில் நில்றா, வெயிலுக்கு வா. அடுத்து ஸ்வேதாவுக்கு என்ன தேய்க்க போறோம்? ஸ்வேதா வா வா. எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இப்படி ஒரு குழந்தை அழுது பாத்திருக்கீங்களா? கண்ணு திறக்கணும், இல்லைன்னா 2 லிட்டரு அப்படியே நிக்கும் கண்ணு. தோற கண்ணு தோற. சக்சஸ்ஃபுல்லா ஸ்வேதாவுக்கு எண்ணெய் தேய்ச்சாச்சு. ஸ்வேதா நீ ஏன் சிரிக்கிற? இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த. கண்ணை துற. வாயதான் துறந்த, கண்ணை துறக்கல. என்ன நீ துறக்கல? தோற கண்ணை திறந்து பாரு. என்ன கண்ணை துற. சாமத்தியமா திறக்க மாட்டான்டி. ஏய் திறடா. இல்லனா அப்படியே தான் அப்படியேதான் இருக்கணும். சீக்கிரம் திறந்தா 3 எண்ணெய் ஊத்திட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ணை துறையாம்பா. அல்வாதே முடிக்கவே இல்லை தாத்தா. அப்படியே வைப்ரேஷன் தமிழ் கூட போய் உட்கார வச்சுட்டு அதுதான். ஏடா அதோடு தொடர்ந்து சர்ச்சைக்காக எங்க அம்மா தேய்ச்சது கூட எனக்கு கம்மியா தான் இருந்துச்சு. தாத்தா தேய்ச்சு விடுங்க. நீ தேய்ச்சி விடலாம்மா தனுஷுக்கு. ஆயா வாய்ட்டு இவளுக்கு என்ன தேய்ச்ச மாதிரியே தெரியல. நெக்ஸ்ட் என்னோட சிடி போட்ட வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா தர்ஷனை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். தர்ஷனுக்கும் எண்ணெயை தேய்ச்சி விட்டுருணுங்க. என்னோட மாமனார் உட்காந்து தொடப்பம் வந்து சீவிட்டு இருக்காரு. வாழைத்தாறு வந்து இங்க ஒண்ணு காய்ச்சிருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல இன்னும் பெருக்கணும்னு சொல்லிட்டு மரத்திலே வச்சிருக்காங்க. சூப்பரா பாருங்க, ஒரு தாறு நல்லா காய்ச்சிருக்கு. தர்ஷன் ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு இருக்கான். இவனை இப்ப லெக்கா எப்படியாச்சும் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விளக்கெண்ணெய் அவன் கண்ணுக்கு தேய்ச்சணும். இவன் பிறந்தல இருந்து இது வரைக்கும் இன்னும் எண்ணெய் தேய்ச்சி விடல. அதனால இவனை மட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அங்க 4 பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி தர்ஷனோட 5 பேருக்கு இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி முடிக்கிறது. இப்ப தர்ஷனையும் 5 நிமிஷத்துல கொண்டாந்து விட்டுறேன் வாடான்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லி தர்ஷனை இப்ப வந்து பொறுமையா வண்டியில ஏத்தி இப்ப அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தர்ஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட போறோம். அக்காவும் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் இதுல எண்ணெய் தேய்ச்சிக்கவே இல்லை. அக்காவும் எண்ணெய் தேய்ச்சிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக. எல்லாருமே இன்னைக்கு 5 பேரும் எண்ணெய் தேய்ச்சி அக்காவோட சேர்த்து 6 பேரு. தர்ஷனுக்கு எப்படி எண்ணெய் தேய்க்கிறாங்கன்னு லைவா வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜாலியா இருக்கும். அங்க ஒருத்தன் அழுதுட்டு இருக்க 1/2 மணி நேரமா வர முடியாதுன்டா. அங்க இருக்கான்னு பாரு. நான் உட்காந்து இடத்துல பார்த்தேன். அங்க இருந்து கது எல்லாம் ஹெட் ஆகுதா? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வா. இவ்வளவு நேரம் அழுவுடா இப்ப ஊரு இல்ல அரை பாட்டு வச்சிருக்கு. நேரத்தை கையில என்ன இல்ல. தர்ஷன் இங்க வாடா. இந்த காலம் நல்லா மேல தூக்கு. தர்ஷன் ஏமா இந்தா, ஏமா இந்தா. மூடியா? எனக்கு தெரியாது. மூடிதான் அங்கதான் எங்க பரவாயில்லடி வாமாவா. இங்க வண்டில Much later. ஒரு வழியா எல்லாரையும் குளிப்பாட்டிச்சிங்க. பாருங்க, எண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் பசங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு. அம்மா சொல்றாங்க வாரத்துல ஒரு நாள் தேய்ச்சி விடுமா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அந்த டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் அம்மா வீட்டுல கூட்டிட்டு வந்து மாசத்துக்கு ஒரு டைம் எண்ணெய் தேய்ச்சி பசங்களை குளிப்பாட்டி கூட்டிட்டு போனா தேவலான்னு தோணுது. நிறைய அந்த வாய்ப்புண்ணு எல்லாம் வராது. ஹீட் இருந்துச்சுன்னா உடனே குறையும்.
எல்லாருமே இன்னைக்கு வந்து விளக்கெண்ணெய் தான் தேய்ச்சிக்கிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நம்ம பசங்க எவ்வளோ ரெடியா இருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். இப்ப சாப்பிட்றதுக்காக இலை அறுக்கறதுக்காக இப்ப தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த பட்டாசுலாம் மீந்து போன பட்டாசுன்னு இப்ப காய வச்சுட்டு இருக்காங்க அக்கா. அது ஒரு சைடு காஞ்சிட்டு இருக்கு. நாங்க எப்போதுமே குடும்பமா உட்காந்து சாப்பிடும்போது வாழை இலையில சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இப்போ வாழை இலை நம்ம வீட்டுல தானே இருக்கு, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரல, வீட்லயே இருக்கிற வாழை இலை தானே அறுத்து நம்ம வந்து சாப்பிட போறோம்ட்டு இப்ப அம்மா வந்து வாழை இலைங்க வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு நாங்களும் கொய்யாப்பழம் நிறைய பறிச்சு சாப்பிட்டோம். இன்னும் மரத்துல நிறைய இருக்கு, இருந்தாலும் போகும்போது பறிச்சுக்கலான்ட்டு இப்போ வந்து நிறைய மரத்துல நாங்க விட்டு வச்சிருக்கோம். அம்மா வீட்டுல கொய்யா மரம் குறைஞ்சது 6-7 மரம் கிட்டத்தட்ட இருக்கு. 7 மரத்துல நிறைய காய் காய்ச்சிருக்கு. போன டைமே வீடியோஸ் கொடுத்துருந்தேன், அம்மா வீட்டுல வந்து கொய்யாப்பழம் அறுவடை பண்றேன்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன், வேணா செக் பண்ணி பாருங்க. வாழை எல்லாம் அறுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசங்களை சாப்பிட கூட்டிட்டு போலான்னு பார்த்தா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கானுங்க. குளிச்சுட்டு உச்சி வெயில்ல பாருங்க 1 மணிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் நாங்க எப்படி சாப்பிடுறோம், எப்படி வீட்டுக்கு போறோங்கிற வீடியோஸ்லாம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு டான் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்றேங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.